எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு போய்கிட்டு இருக்கோம். முன்னாடியும் போய்கிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு. பார்க்க அப்படியே இது மாதிரி அந்த மென்வஸ் வைல்டுன்னு ஒன்று போடுவான் இல்லை, அதில் இந்த மாதிரி தானே பேசிக்கிட்டே போவான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம், அவன் சமைக்காமல் சாப்பிடுவான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பின்னாடி ஒரு கேங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் போகணுமா? இன்னும் இருக்கா? ஓ அந்த ஆமாம், இந்த டைலாக்ல வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுற, இன்னும் எவ்வளோ தூரையா கூட்டிகிட்டு போவேன், ஏற்றத்தில் இறக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறானே. ஆமாம், அப்படிதான் இருக்கு. 2 கிலோமீட்டர் பையா. செம்மையா இருக்கா? பாருங்க வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. கோயில் இருக்கா மேல? ஓ சூப்பர் சூப்பர். இங்கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு போல. ட்ரெயின் போகுமாப்பா இங்கிட்டு? ட்ராக்கை கடந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டே வரேன், வீடியோ கவர் ஆகிட்டே இருக்குது. எங்கே போகிறோம், ஏறிறோம், இறங்குறோம், எல்லாமே. உள்ளே இருந்து 2 பேர் வராங்க பாருங்க, தெரியுதா? எட்டி பார்க்குறாங்க பாருங்க உள்ளே இருந்து. நீங்கள் 2 பேர் தான். ஹாய் ஹாய் சொல்லு. எல்லாம் விளாக்ல கவர் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் விளாக்ல கவர் ஆகிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஹாய் சொல்லிட்டு போங்க. ஹாய் ஹாய். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். வாங்க 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 போங்க போங்க போங்க. இதில் எல்லாருமே வீடியோ கவரேஜில் இப்போ டிஸ்கவரி சேனலில் போட்டுருவாங்க. டிஸ்கவரி சேனல்லையா? நம்ம விற்றுருவோம்யா. என்ன பாய், 7 மணி 12 ஆச்சு. நீ அடுப்பை பற்ற வச்சு முடிக்கிறதுக்கு 4 மணி ஆயிரும். பண்ணுறதுதான் எல்லாம். அதான் சொல்லு யோ அப்படின்னு சொல்லுங்க ஏதாவது. நமக்கு கொஞ்சோண்டு அப்படியே முடிங்க. அசந்து ஓடுறது பத்தியா? எல்லாரும் வேலை பார்க்குற மாதிரி தான். என்னங்க சொன்னீங்க? இன்னைக்கு நாங்க எங்க போவேன்? திருப்பி விடியா வெறுங்க. நான் திருப்பி விடுறேன். இதை கொஞ்சம் பிடிச்ச அதில் போடுங்க. குழி பறிச்சு நல்லா அது நல்லா தீ பிடிக்கும். பிளாஸ்டிக் கொண்டா இல்ல பிளாஸ்டிக் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம ஏற்றி விட்டுரும். பிளாஸ்டிக்ல குடுறா முள்ள வச்சு குடுறாங்க. கல்லு உப்பு யாரா கொண்டு வந்தா? சைடு உப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. சைடு உப்பு அதே என்ன பண்ண பெட்ரோலோட இதை கொஞ்சம் பிடிச்ச அதில் போடுங்க. கொஞ்சம் பறிச்சு குழி பறிச்சு நல்லா பிளாஸ்டிக் போட்டுறாங்க. அது நல்லா தீ பிடிக்கும். அந்த கட்டில பிளாஸ்டிக் அந்த கட்டில கொண்டா இல்ல பிளாஸ்டிக் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம ஏற்றி விட்டுரும். பிளாஸ்டிக்ல
விட்றா முள்ள வச்சு குடுறாங்க. ஏய் கல்லு போய் யாரா கொண்டு வந்தா? சைடு உப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. சைடு உப்பு. ஏய் பாய் அந்த இது கூட மூஞ்சி வச்சு இது குடுறாத. ஏய் சிக்கன் எல்லாம் ஒரு ஆளா போங்க. எல்லாம் புடிச்சிட்டு இருக்காதீங்க. என்னது? சிக்கன் எல்லாம் ஒரு ஆளா பண்ணிருங்க. யாரா பண்றதா பண்ணுங்க பா. நான் பண்றேன் நான் போறேன். பண்ணீங்களா? நான் பண்றேன். ஏய் கனகன ஏய் தெரியல. அது எரியாது. மட்டை எதுக்கு லாஸ்ட் வைக்கணும்? எப்போதுக்கு வச்சு எடு. ஏய் பாத்து இது சொல்றேன். இது பிடிக்கும்டா. ஏன் யாரா கீழ சமைங்கடா. ஏடா இன்னும் கொஞ்சம் விறக வச்சிரு வச்சிருவேன். புடிச்சி எடுத்துட்டு. ஏய் அது பிடிக்கட்டும், நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கோங்க. அப்படியே அள்ளி போடு. வெங்காயம் தக்காளி எடுக்கறான். வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு. நீங்க அப்படியே கொட்டுங்க. ஏய் தக்காளி கிடக்குறா. தக்காளி எடுத்து உள்ள தக்காளி கிடக்கு. தக்காளி அப்படியே குடுங்க போட்டு விடு. இல்ல தக்காளி கையில எடுத்துட்டு அப்படியே கொட்டி விட்டுரு. புறா. ஏய் புறா பாய். ஏய் அப்படியே ஒண்ணுமே கிண்ட வேணாம், வதங்கிட்டு விடுறோம். என்னதான் அவ்வளவு என்ன கிடக்குல்ல. கட்டப்பை எடுத்து தான்டா புடிச்சிட்டோம். அதுதான் ஆப்போசிட். வந்து வதங்கிட்டு வா. தக்காளி வதங்க விடுங்க. போடல. இரு. அதெல்லாம் நல்லா வதங்க. என்னதான் இருக்கு? ஏய் ஆமாடா அத போடணும்டா. ரெண்டு பைட் போதியா? அதான் கிட்ட ஏதாவது குச்சி வைங்கடான்னு. அடுப்படி துணிங்க துணியே பாய் அப்படி நிக்காது பாய். கல்லு 50 கிராமா 100 கிராமா 100 100 கிராமியா 100 7 பாக்கெட் போதும். போதும்ல போதுமியா வையா 2 பாயிட்டா 2 மட்டும் வச்சுட்டு மீதியை போடுங்க. இதே போதுமியா அதிகம் முடியாது. என்ன பேசுறது தெரியாது. இந்த ஒண்ணு போடு, இன்னொன்னு தரேன். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல கறி தண்ணியை விட்டு கொதிக்க விடணும்டா. சரியா? இது நெருப்புல எல்லாம் கொதிக்காது பாத்துக்க. கொஞ்சம் தனியா தான் வைக்கணும். ஃபுல்லா கிரேவி வச்சு ஒண்ணு. ஓகே ஏ நீ குட்டியா வீடியோ கவர் ஆகுறியா? அந்த குட்டு இதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆகுறியா? இல்ல இல்ல பாட்டு போட்டுருவாங்க. நான் எடிட் பண்ணிடுவேன். இங்க ஒண்ணு பேசுறது எதுவுமே வராது. ஏய் வந்து அடுப்பெரியல வாடா, வேலை கிடக்குது. கயிறு தின்றா அடி பிடிச்சி போட்டுறாரா? கிண்டிட்டு தாண்டா இருக்கேன் கிறுக்கு. இல்ல மிளகாத்தூள் ஏய் கிறுக்கேடா, இது எதா குழம்பாடா வைக்கிறீங்க? முட்டையை வறுக்கிறது தான் கிண்டியா உங்கள் கறியெல்லாம் பிடிக்கடா. நல்லா கிண்டிக்கிட்டே இரு. அவனுக்கு கிண்டுறதுதான் வேலை கொடுத்து. மஞ்சள் தூள் போட்டுறா பை கொஞ்சம். நல்லா தான் இருக்கும் போட்டுறா. கறியை உடைக்காத. கறியை புடுங்க. சரண துணியை இப்படி கிண்ணா தண்ணி எங்கடா அடி பிடிக்குது? அடி பிடிக்குது புடுங்குது. ஓகே ஓகே. செப்பு நான் சும்மா வா எல்லாம் தான் பண்ணுனா. ஏய் பாய் மடிச்சுக்க பாய் மடிச்சுக்க சரண துணியை மடிக்கிறா தண்ணி. இங்க பாரு இப்படி புடியா தண்ணி ஊத்துவோம் பாய். ஆமா தண்ணி லைட்டா தண்ணி ஊத்துங்க. அப்ப கொஞ்சம் சேர்த்துக்க. தண்ணி சப்பம்ல கொஞ்சம் லைட்டா சேர்த்துறேன். 2 கிலோ தூக்குறதுக்கு. இதான் என்ன வேலைடா புங்க. அது கொதிக்கட்டும். இதான் புகழ் மாதிரி ஆட்கள்லாம் வேணுன்றது. தண்ணி பிடிக்காது கூட மாட்டேதே. சரண அந்த குண்டான கூட அதே கரண்டி உள்ள விடாது. ஆமாடா அந்த இதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு கிண்டி விடுற அடி பிடிச்சிடா. ஏய் அடிதான் பிடிக்காதடா உறா. அடி பிடிக்கும். அதனால நல்லா கிண்டா. தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அது வந்துகிட்டே இருக்கு. ஏய் ஆமா தண்ணி நிறைய குடிச்சிருக்குல. இன்னும் கீழ சாய்ச்ச முடியுமா? திரும்பிக்கிட்டா பாரு. இங்க திரும்பி டேஸ்ட் பாடுறா. எப்படி இருக்கு? ஓகே தானே? சரிங்க வேவல. கறி வேகல. பார்க்கும் போதே தெரியலையா? இதான் நான் பாக்குறேன். கறியை பார்க்கும் போதே தெரியலையா? பிடிக்குது. காரம் எப்படி இருக்கு? என்ன ஆச்சா? கோபி இன்னும் கொஞ்சம். ஸ்பான்சர் பை கோபியா? சைடு. அடுத்து இது சாதம். அப்படியே அடுத்து நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் இதில் தான் இருக்கு. கரெக்டு அப்பா ரசம் ரெடி ஆகிட்டோம்.
கோபி இங்கே பாரு. சாப்பிட்டே பார்ப்போம். அப்புறம் நான் தெரியலண்ணா தெரியலண்ணா. ஒரு ஆளுக்கு முட்டை இருக்காது, யாருக்கு வரவில்லை. எனக்கு வேணாம்டா. எனக்கு முட்டை எனக்கு ஒன்று போதும். ஒண்ணுதான். மறுபடியும் நாங்கள் 4 வாங்கிட்டு கம்மியா வந்தோம். இருக்கு. இது ஸ்பெஷல். புயல் மாதிரி காத்துறது.